இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் மாநிலத்துல சமீபத்துல நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு தேசிய அளவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா பாஜகவுல ஒரு பிரளயத்தையே உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நவீன் அவர்களுடைய தொகுதியில இந்த முறை பாஜக தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது 30 வருடங்களா அந்த தொகுதியை கைப்பற்றி வைத்திருந்த பாஜக இந்த முறை தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பாஜகவால வெற்றி பெற முடியும், பாஜகவை தோற்கடிக்கவே முடியாது, பாஜகவுடைய கோட்டை எது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது. பிரசாந்த் கிஷோர் சிறு குழந்தை, அரசியலுக்கே அவர் பழக்கம் இல்லாதவர், அவர் இப்பதான் அரசியலை கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் பிரசாந்த் கிஷோர் கிட்ட பாஜக தோற்றுக்கிறது பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளம் அவங்க படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி 60% பிரசாந்த் கிஷோர் பக்கம் உருவாயிருக்கு. நிறைய அப்பர் கேஸ்ட் ஓட்டர்ஸ் உருவாயிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோடியா, இல்ல உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான முன்னோடியா, இல்ல பீகார் மக்களுடைய கருத்துக்கள் மட்டுமே இதுவா, அப்படி இல்லைன்னா இது வெறும் இடைத்தேர்தலுக்கான முடிவா அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரிய போகுது. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நான் அவங்க ஹரீஷ் உலகத்துல பேசுறதுக்காக பிரியா அமைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். ஒரு தேர்தல் வியூக நிபுணர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாஜகவோட கோட்டையை நொறுக்கிய பிரசாந்த் கிஷோர்னு சொல்லலாம். இந்த பங்கிப்பூர் அந்த இடைத்தேர்தலோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தேர்தலை வெல்ல யூகம் வகிப்பவன் அப்படின்றத தாண்டி இப்போ அந்த வியூகத்தை நானே களத்துல இறங்கி வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோரோட அரசியல் பயணத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நேத்து வரைக்கும் மத்த கட்சிகளுக்காக இந்த ஒரு தேர்தல் வியூகம் வகுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு தானே வேட்பாளர், தானே கட்சி தலைவர், தானே பிரச்சார முகம், தானே வெற்றியாளர் அப்படின்னுட்டு இதுவும் ஒரு சாதாரண தொகுதியில கிடையாது. பிஜேபியோட நீ சொன்ன மாதிரி ஒரு நீண்ட கால கோட்டையாக இருந்த பங்கிப்பூர்ல 1995 முதல்ல அந்த பிஜேபி தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய தொகுதி அதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த கோட்டைய இப்ப பிரசாந்த் கிஷோர் உடைச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். பிஜேபியோட நீரஜ்குமார் சின்ஹாவை சுமார் 19,000 வாக்குகள் தானே அவங்க டிஃபரன்ஸ், 19,000 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி இருக்கிறாரு அப்படின்றது. இதுல கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னாக்கா, இது பி.கே. அவர்களுக்கு ஒரு வெற்றியா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னல், அவ்வளவுதான். ஒரு இடைத்தேர்தல் முடிவை வச்சு பிஜேபி முடிஞ்சிடுச்சுன்றது சொல்றது ஒரு மிகைப்படுத்தல், அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா பல வருஷங்களாக தன்னோட கோட்டையாக தனக்கு சாதகமாக இருந்த ஒரு தொகுதியில ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு புதிய அரசியல் முகம், ஒரு புதிய எலக்ட்ரல் நரேட்டிவ் கொண்டு அந்த வெற்றி பெறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. இது அந்த கட்சிக்கு, பிஜேபிக்கு ஒரு வார்னிங் பெல்லுன்னு வேணா நான் சொல்லுவேன். நான் இப்ப இவ்வளவு நாள் வாக்கு வாங்குறான், என்ன சொல்றது, வியூகம் வகுத்தவன் இப்ப வாக்கு வாங்குறான் அப்படின்றதுதான் சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோரோட அரசியல் வாழ்க்கையில இதுதான் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னுட்டு நான் சொல்வேன். ஒரு காலத்துல அவர் மற்றவங்களோட வெற்றிக்காக வேலை செஞ்சார். கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, பூத் மேனேஜ்மெண்ட், ஓட்டர் செக்மெண்டேஷன், பொலிட்டிக்கல் மெசேஜிங், லீடர் பொசிஷனிங், இதையெல்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்தோம். என்ன சொல்றது, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே செய்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் உங்களுக்காக வியூகம் வகுக்கல, உங்ககிட்ட நேரடியா வாக்கு கேட்கிறேன். இதுதான் அந்த வெற்றியோட ரியல் ஸ்டோரி அப்படின்றத நான் பாக்குறேன். இது பங்கிப்பூர் ஒரு சாதாரண கான்ஸ்டிடுவன்சி இல்ல. நீ இன்ட்ரோலயே நீ நிறைய சொல்லிட்ட அதை பத்தி. இது பிஜேபியோட ஒரு நீண்ட கால கோட்டை, நீண்ட காலமாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதனால இங்க தோல்வின்றது நம்ம சாதாரண ஒரு இது சீட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பல வருஷங்களா வச்சிருந்த ஒரு ஓட் பேஸ யாராலும் அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கைக்கு ஏற்பட்ட இது ஒரு சவால்னு எடுத்துக்கணும். பிஜேபியோட முதல் வேட்பாளர் அபிஷேக் குமார் சின்ஹா வச்சாங்க.
அவர் போட்டியில இருந்து விலகுனதும் தான் வந்துட்டு நீரஜ்குமார் சின்ஹாவை வந்துட்டு புதிய வேட்பாளரா நிறுத்தினாங்க. இதை வச்சு பிஜேபியோட ஆர்கனைசேஷன் மீது ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த வேட்பாளர் மாற்றம் அது ஒரு காரணமா இருக்கலாமா அப்படின்றது, இல்ல பிஜேபியோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ல ஒரு பகுதி வேற இடத்துக்கு போயிடுச்சா அப்படின்ற கேள்விகள், இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கல் அனலைசிஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்து நீ கேட்ட 2029க்கு. இல்ல பிஜேபி வந்துட்டு பிகேவை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களா, இங்க தமிழ்நாட்டுல விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி பிகேவை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களா அப்படின்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது நம்மளுக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள்ல எலக்ட்ரல் ஒப்போனண்டா மாறுவார்னுட்டுன்னு யாரும் எதிர்பார்க்கலையா அப்படின்றதுதான் இங்க பெரிய கேள்வியா இருக்கு. சோ இத தவிர்த்து நம்ம பிகே பக்கம் பார்த்தோம்னாக்கா, இது பிகேக்கு கிடைச்ச வெற்றியா இல்ல ஜன்சுராஜோட பர்த் சர்டிபிகேட்டா அப்படின்னு வேணா கேட்கலாம். இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரோட வெற்றி பெறது வந்துட்டு அது மட்டுமே அப்படின்றது ஆகாது. அவருடைய கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் உருவாகுதா அப்படின்றதுதான். இப்போ பிரசாந்த் கிஷோர் தனிப்பட்ட முறையில வெற்றி பெற்றாரா, இல்ல ஜன்சுராஜ் என்ற பிராண்டுக்கு பீகார் மக்களை ஒரு பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப 2025ல ஒரு கதை, 2026ல இன்னொரு கதை நம்மளே பார்த்திருக்கோம். அப்போ பிரசாந்த் கிஷோரோட அரசியல் பயணம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. 2025ல பீகார் அசம்பிளி எலெக்ஷன்ல இதே ஜன்சுராஜ் பெரிய எலக்ட்ரல் பிரேக் த்ரூ பெறல அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் இப்ப பங்கிப்பூர்ல அங்க பிஜேபியோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு வெற்றி பெற்றிருக்கு. சோ அந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதுதான் இந்த விக்டரியா வந்துட்டு ஒரு கம்பேக்னு சொல்றதா இல்ல பொலிட்டிக்கல் கரெக்ஷன் பாக்குறதான்றது எனக்கு தெரியல. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு ஹரிஷ்? பங்கிப்பூர் அப்படிங்கிறது அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து அதிக அளவில் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக வந்து கயஸ்தா கம்யூனிட்டி 14% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பாஜகவுக்கு வந்து இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு அதிக அளவில் வரும். எல்லா மாநிலங்களிலும் இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு வந்து 90% ஆஃப் அப்பர் கேஸ்ட் ஓட்டை வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டையும் சேர்த்து. தமிழ்நாட்டில் வந்து பிராமின்ஸ் ஓட்டு பிஜேபி ஆர் காங்கிரஸ், இல்லை பிஜேபி ஆர் ஏடிஎம்கே அப்படின்னு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்பர் கேஸ்ட் ஓட் வந்து பிஜேபிக்கு ஃபாராக தான் இருக்கணும். பட் இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டர்ஸோடைய அதிருப்தி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு, நாடு முழுவதும் இருக்கு. நாங்கள் உத்தரப்பிரதேஷ்ல வந்து சர்வே போயிட்டு இருக்கு. இந்த சர்வே வந்து அங்கே பார்க்கறது அப்படின்னா அப்பர் கேஸ்ட் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறத பார்க்க முடியும். இளைஞர்களுடைய எதிர்ப்பு மனநிலை கரப்பாம்பூச்சி கட்சி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸோடைய ஓட் வந்து பிஜேபி போகாதுன்னு சொல்லப்படுது. அது வந்து பெரிய அளவுல பேசப்படல. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல வந்து ராமர் கோவிலுடைய அந்த திருட்டு சம்பவம் தொடர்பான பணத்திருடு தொடர்பு சம்பவமான வழக்குகள் அதெல்லாம் பேசப்படும்னு சொல்லப்படுச்சு. அதுவும் பெருசா அங்க ஈடுபடலை. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அப்பர் கேஸ்ட் இஷ்யூஸ் தான் பிரச்சனை. பிஜேபிக்கும் அப்பர் கேஸ்ட் ஓட்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரச்சனை தான் வந்து பிஜேபிக்கு இங்க பங்கிப்பூர்லயும் பெரிய ஒரு தலைவலி இருந்துச்சு. 14% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அந்த கயஸ்டா கம்யூனிட்டியில் இருக்காங்க. யாதவ் கம்யூனிட்டி 12%, முஸ்லீம் கம்யூனிட்டி 8%, ஸோ வைஷ்யா 8% இருக்காங்க, தலித் 8% இருக்காங்க, ராஜ்புட் 7%, பிராமின்ஸ் 6% இருக்காங்க. ஸோ அப்பர் கேஸ்ட் அண்ட் மைனாரிட்டிஸும் நிறைந்த தொகுதி இந்த தொகுதி. அப்படிங்கிறப்போ அப்பர் கேஸ்ட் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டா பிரசாந்த் கிஷோர் பக்கம் மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல ஓட் பண்ணிருக்காங்க பிரசாந்த் கிஷோருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா 2025 எலெக்ஷன் பத்தி நீங்க சொல்றப்போ பிரசாந்த் கிஷோருடைய பிரச்சாரத்தை நான் கவனிச்சேன். பிரசாந்த் கிஷோர் தான் வந்து அவருடைய பீகார் எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசுனது பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூஸ் பத்தி பேசுனது பிரசாந்த் கிஷோர் தான். பீகார்ல இருந்து போற இங்க இருக்கிற இளைஞர்கள் பீகார்ல இருந்து குஜராத்துக்கு போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பிஜேபி அண்ட் ஜேடியு பார்த்து கேள்வி கேட்ட ஒரே பொலிட்டிஷியன் பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான். பிரசாந்த் கிஷோர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 8% வருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 2025ல. பட் 3 பாயிண்ட் சம்திங் ஏதோ 3% 3.5% தான் வந்திருந்தார்.
அதுவே ஆமா. பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பிரசாந்த் கிஷோருடைய பிரச்சாரங்கள்ல அதிக அளவுல கூட்டம் இருந்தது. அதிக அளவுல கூட்டம் இருந்தது. நான் இதுவரைக்கும் பிஜேபி அந்த கூட்டத்தை பார்த்து பயந்தது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பிரசாந்த் கிஷோருக்கு அந்த கூட்டத்தை பார்த்து பயந்தாங்க பிஜேபியில. இது வந்து பிரசாந்த் கிஷோர் ஓட்டா மாறுச்சு அப்படின்னா பிஜேபியால மறுபடியும் ரீட்டைன் பண்ண முடியாது பீகார்ன்னு சொல்லி பயந்தாங்க. ஆர்எஸ்எஸ் சைட்ல இருந்து பிஜேபி 80 சீட்டை தாண்டதே கஷ்டம்னு சொன்னாங்க. கம்ப்ளீட் அந்த பிஜேபி அலைன்ஸ் 80 சீட் தாண்டது கஷ்டம் சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் சைட்ல இருந்து. ஏன்னா பிரசாந்த் கிஷோருடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்தது. அது எப்படி வந்து 3% சுருங்குச்சு அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் தெரியல. எப்படி அது மாறுச்சு அப்படின்னு தெரியல. பட் பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு அவர் செய்திருக்கிற மாற்றம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமா தான் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து குறைத்து மதிப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னா, ஆமா குறைத்து மதிப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரச்சாரங்கள்ல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சிறு குழந்தை. பிரசாந்த் கிஷோர் அரசியலே தெரியாது, நேற்று முளைத்த காளான்ங்கிற ரேஞ்சில தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அத்தனைக்கும் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் பிரச்சாரம் பண்ணாரு, மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க, மாநிலத்துடைய முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் அவர் தான் பிரச்சாரம் பண்ணாரு, மாநிலத்துடைய அத்தனை அமைச்சர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்படி இருந்தும் பாஜக தோற்றுது அப்படிங்கிறது பாஜகவுக்கு இது ஒரு தொடக்கமா நான் பாக்குறேன். ஏன்னா எங்க போனாலும் நம்ம யாரை நிறுத்தினாலும் மோடிங்கிற பேருக்கு ஓட்டு விடும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பாஜக இருந்து முன்வைக்கப்பட்டது. இந்த முறை மோடிங்கிற பேரை தாண்டி கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட். நீங்க கேண்டிடேட் யாரை போடுறீங்களோ அந்த கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வந்து கேஸ்ட் வைஸா நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்கிறத பார்க்கணும். கேஸ்ட் வைஸா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து பீகார் மாநிலம் உங்களுக்கு காட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஹிந்தி ஹார்ட்லேண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு ஃபாரா இருப்பாங்க, பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க, காங்கிரஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு தான் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். பட் இந்த முறை அது மாறுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கூட யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல்ல தான் வந்து பீகார் தோல்வி அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு சர்க்கிளா இருக்குமோ அப்படின்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது 2029 எலெக்ஷன்ல இது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அது 2029 இன்னும் லாங்கா இருக்கு, இன்னொரு 1.5 இயர்ஸ்க்கு மேல இருக்கு, அப்படிங்கிற 2 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப 2029ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இது வந்து இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 2029ல அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒருவேளை பீகார்ல தோற்றது உத்தரப்பிரதேசத்துல வந்து எதிரொலிச்சு உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாம போனாலோ இல்ல பாஜக தோற்றாலோ அது வந்து பாஜகவுக்கு பெரிய தலைவலி அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான எம்பிக்கள் நாட்டுல இருக்காங்க. உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எம்பிஸ் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து தான் வராங்க. உத்தரப்பிரதேஷ்ல வந்து நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து 200 சீட்ஸை கிராஸ் பண்றதே கஷ்டம் பார்லிமெண்ட்ல. ஸோ உத்தரப்பிரதேஷ் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து ஏடிஎம்கே நீங்க நாசம் பண்ணீங்க. டிஎம்கே என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, அவங்கள நீங்க சேர்த்துக்குவீங்களாங்கிறது உங்களுக்கும் தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற டிஎம்கே வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் இருக்காங்க. பட் டெல்லியில வந்து பிஜேபி டிஎம்கேவோட நல்ல உறவுல இருக்காங்க. இங்க நயனா நாகேந்திரன் டிஎம்கே தலைவர்களை விமர்சிக்கிறாரு. பட் அங்க டெல்லி பிஜேபியில திமுக தலைவர்களோட நல்ல நட்புறவு பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கிறதே இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெரியல. தமிழ்நாடு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கர்நாடகாவில் ஒருவேளை மேகதாது இஷ்யூவை இன்னும் நீங்க ப்ரெஷர் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா டிகே சிவகுமாருக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காரு, இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி இருக்காருங்கிற ஒரு பேர் அவருக்கு இருந்துச்சுன்னா அதுவே அவரை வந்து விவசாயிகள்கிட்ட கர்நாடக விவசாயிகள்கிட்ட ஒரு பெரிய நற்பெயர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து மேகதாது இஷ்யூலையும் நீங்க ப்ரெஷர் போட்டு நீங்க வந்து மேகதாது இஷ்யூல இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஆணையம் பார்த்துக்கும் நாங்க வந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தள்ளி போட்டு இந்த விவகாரத்தை வந்து இழுத்தடிச்சுட்டே போனீங்க அப்படின்னா இது கர்நாடகாலையும் எதிரொலிக்கும். கேரளாவில் பாசிபிலிட்டி இல்லை. கேரளாவில் சுரேஷ் கோபி ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. இந்த முறை சுரேஷ் கோபி அவர்களும் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான்
அவரே நிப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஓகே. ஒரு ஃபிலிம்ல நடிக்கிறதுக்கான ஆர்வம் அவர்கிட்ட அதிகம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ அவரே நிற்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் நின்னா ஓரளவு பாசிபிலிட்டி இருக்கு. அவர் திருச்சூர் மட்டும் ஓரளவு பாசிபிலிட்டி இருக்கு. திருச்சூர்ல நின்னா, திருச்சூரை தாண்டி வேற எங்கேயும் அப்படின்னா பாலக்காடு பக்கம் நின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ரெண்டு இடங்களை தாண்டி வேற எங்கேயும் பாஜகவால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து தமிழ்நாட்டும் கேரளாவும் பொறுத்தவரை விஜய் பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை அதுக்கு ஈக்குவலா கேரளால விஜய்க்கு ரசிகர் பட்டாளம். அதனாலதான் வந்து விஜய் கட்சியார் எங்கேயுமே சொன்னேன், விஜயால காங்கிரஸ்க்கு கேரளால 5% வரைக்கும் வாக்கு வங்கி தேற்று கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருந்தால் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஒரு சீட் கூட ஜெயிச்சிருக்காது கேரளால. கம்ப்ளீட்டா காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிருக்கோம் அங்க. ஸோ உங்களுக்கு வந்து காங்கிரஸ் விஜய் அப்படிங்கிற அந்த அலைன்ஸ் வந்து கேரளா தமிழ்நாடு 2 ஸ்டேட்லயும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க போகுது. ஆந்திர பிரதேஷ் தெரியல எப்படி கொண்டு போக போறாங்கிறது தெரியல. ஏன்னா அங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல கூட்டணி மாற ஒரு நபர் அப்படிங்கிறதுனால நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தெலுங்கானா ஆல்ரெடி காங்கிரஸ் சப்போர்ட்டிங்ல தான் இருக்கு. கர்நாடகா உங்களுக்கு முன்னவே சொன்ன மாதிரி டிகே சிவகுமார் இஷ்யூ தான். அங்க டிகே சிவகுமார் நீங்க எவ்வளவு ப்ரெஷர் போறீங்களோ அந்த ப்ரெஷர் வந்து அவருக்கு பிளஸ் அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டேட்லயும் 5 ஸ்டேட்லயும் உங்களால பெருசா சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சவுத்துல உங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் கிடைக்க போறது கிடையாது, பெரிய சீட்டு கிடைக்க போறது கிடையாது. ரெண்டாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. நீங்க அண்ணாமலையை கூட வச்சுட்டு இருந்து அவரை வந்து ஒதுக்கி வச்சு நீங்க கேம் ஆடினா கூட ஓகே. அண்ணாமலை தனித்து போக விட்டு நீங்க வந்து உங்க கூட்டணிக்கு வர வேண்டிய பொங்கவனத்துல கிடைக்க வேண்டிய வாக்குகளையும் நீங்க வந்து சிதைச்சு பிரிச்சு விட்டுருக்கீங்க. அந்த ஓட் பேங்க் அப்படியே ஸ்பிட் ஆகும். அண்ணாமலை கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு வெளியில போனதுனால ஏடிஎம்கே பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட் பேங்க் ஸ்பிட் ஆகும். கொங்கு பெல்ட்ல அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஏற்கனவே அண்ணாமலை பண்ணதுனாலதான் கொங்கு பெல்ட்ல அதிமுகவுக்கு வாக்குகளே வரல, எல்லாம் தாவேக்காக ஓட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒருவேளை அண்ணாமலை தனித்து களம் காண்றார் 2029 அப்படின்னா அது பாஜகவுக்கு இன்னும் பெரிய தலைவலி ஆகலாம் கொங்கு பெல்ட்ல. ஸோ உங்களுக்கு சவுத்துல பெரிய அளவுல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க நம்ப வேண்டியது ஹிந்தி ஹார்ட்லேண்ட் மட்டும்தான். பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்க போகுது. ராஜஸ்தான் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கக்கூடிய மாநிலமா இருக்கும். பீகார் அங்க இருக்கிற அலைன்ஸ் அரித்மேட்டிக் எப்படி அமைய போகுது, பாஜக இதுக்கப்புறம் எப்படி செயல்பட போறாங்கிறத பொறுத்து முடிவுகள் எடுக்கலாம். நாளைக்கு ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் ஆர்ஜேடியோட அலைன்ஸ் வந்தார் அப்படின்னா அது ஒரு இம்பாக்ட கொடுக்கும். இவங்க வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா பாஜக அதோட காலி. நான் 2019 இருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றதுதான், காங்கிரஸ் அவங்களுடைய பெரிய மனப்பான்மை விட்டுட்டு மாநில கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்தாங்கன்னாலே மோடியை பதவியிலிருந்து இறக்க முடியும். மோடி பதவியிலே தொடரக்கூடிய நபரை நான் பார்க்கல. ஓகே. அவர் வந்து பதவி இறக்கம் செய்யலாம், காங்கிரஸ் இதை செஞ்சா செய்யலாம். எல்லா எதிர்கட்சிகளையும் ஒரே அணிக்குள்ள ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். நீங்க வந்து மம்தா பானர்ஜியோட எனக்கு வந்து பிரச்சனை, அதனால மம்தா பானர்ஜி தேவையில்லை, இவங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை, அதனால எனக்கு அவங்க தேவையில்லை இவங்க தேவையில்லைன்னு தனித்தனியா ஒவ்வொருத்தனையும் கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்கன்னா இது ப்ராப்ளமேட்டிக்காக தான் போய் முடியும். ஸோ மம்தா பானர்ஜி எனக்கு தெரிஞ்சு இப்போ காங்கிரஸ் தவிர்த்து அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டி இன்டர் பார்ட்டி இஷ்யூ பயங்கரமா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு காங்கிரஸ் தான் இருக்கிற ஒரு பிடிமானம். ஸோ அதனால காங்கிரஸ் அலைன்ஸ் விட்டு அவங்க வெளியில வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் வாய்ப்பு கம்மி. ஒருவேளை காங்கிரஸ்க்கு ஓட் பண்ண போற பாசிபிலிட்டி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் அங்க வந்து மீண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. பாஜகவுக்கு 2029 ஒரு பெரிய டெஸ்ட் அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் நிதின் நபீனுடைய தொகுதியில நேற்றைக்கு இந்த தோல்வி அப்படிங்கிறது நிதின் நபீனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அவர் தலைவர் பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் தேர்தலிலேயே வந்து பாஜக தோற்குது அப்படிங்கிறது ஒரு தலைவரா அவர் என்ன செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத காட்டும். ரெண்டாவது, கேண்டிடேட் வந்து அவரை தாண்டி வேற யாரையும் கேண்டிடேட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறது பாஜக யாரும் தயாரா இல்லையும் அது வந்து வெளிப்படுத்தும். நீங்க வந்து யாரை வேணாலும் கேண்டிடேட்டா போடலாம், மோடி பேர் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க,
மோடி அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ சி ஓட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு சர்வே, ரீசன்ட் சர்வே, நாடாளுமன்ற தேர்தலில் 50% ஆஃப் மக்கள் வந்து 45% 50% ஆஃப் மக்கள் வந்து மோடிக்கு ஃபேவரா இருந்தாங்க. இன்னைக்கு 37% இருக்கு. ராகுல் காந்தி 27% சப்போர்ட் இருக்கு. 22% 27% வந்திருக்காரு ராகுல் காந்தி. மோடி 50% இருந்து 37% குறைஞ்சிருக்காரு. ஓகே. 13% மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா மோடி வந்து அவங்களுக்கு பாஜக அரசு இதுக்கு மேலதான் வந்து ரொம்ப துடிப்பா செயல்படணும்னு இனிமேதான் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேணும். அவங்க எடுத்தங்க கவிழ்த்தேன் நாங்க வந்து மசோதாவை பாஸ் பண்றதுக்காக எதை வேணாலும் செய்வோம்னு போனாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு பெருந்தளவிலேயே இருக்கும். நாடாளுமன்றத்துல வந்து இப்போ என்ன சொல்றது, இந்த டீலிமிட்டேஷன் மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் மசோதா ஆதரிப்பவர்கள் எட்டப்பவர்கள்ங்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட கருத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க மக்கள். அதை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி மோடி வர்சஸ் ராகுல் தான். நீங்க வந்து மோடி ராகுலை தாண்டி புதுசா ஒரு பேச கொண்டு வருவோம் அப்படின்னா அது வந்து எப்படி சங்மா வந்து கம்யூனிஸ்டும் சரி ஜெயலலிதா அவர்களும் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி கொண்டு வரதான் முடியுமே தவிர அது ஓட் பேங்க மாறாது, சீட்டா கன்வெர்ட் ஆகாது. 2009 சங்மாவை வந்து பிரதமர் வேட்பாளரை போட்டு கொண்டு வந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. மூன்றாம் அணி என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. மூன்றாம் அணி தான் வந்து இருக்கிற ஒரே சாய்ஸ்ன்னு சொல்லி திமுக நினைச்சிட்டு இருக்கிறதும் என்னை பொறுத்தவரை திமுக அது ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். ஸோ பாஜக இனி வரும் காலங்களில் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து பாஜகவுடைய 2029 தேர்தலுக்கான வெற்றி அப்படிங்கறது அமையும்னு பாக்குறேன். கண்டிப்பா ஒரு பெரிய பங்காற்றும். பிரிட்பூஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது நம்ம பேசுவோம், அது ஒரு தனி டாபிக்கா பேசுவோம். பிரிட்பூஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் உத்தரப்பிரதேசல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அது கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப ஆனா நான் சொல்றது என்னன்னாக்கா பிஜேபி வந்து அவங்கள ஒரு செல்ஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்றதுதான். 1995ல இருந்த அந்த பங்கிப்பூர் டாமினன்சி எப்படி உடைஞ்சது அப்படின்ற கேள்வி அவங்க கேட்டுக்கணும். பிஜேபியோட இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டுச்சா? பிரசாந்த் கிஷோரோட கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் செஞ்சிருக்கா? கேண்டிடேட் சேஞ்ச் வந்துட்டு பிஜேபிக்கு ஒரு டேமேஜ் கொடுத்திருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். பிஜேபி வந்து பாஜக குறைத்த மதிப்பிட்டு தான் வராங்க. 2025ல இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் பாஜக செயல்பட்டு வருது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன செஞ்சாலும் அவரால் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல பிஜேபி இருந்தாங்க. 2025ல அவர் அப்படிதான் நினைச்சாங்க. பட் வந்து 3.5% வாங்கினது அதுவே வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை அது பெரிய டவுட்ஃபுல்லா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய பிரச்சாரங்களுக்கு கூட்டத்தை பார்த்து பாஜக தலைவர்கள் பயந்தாங்க. நேரடியா பார்த்தேன். பாஜக அந்த பிரசாந்த் கிஷோருடைய கூட்டத்தை பார்த்து பீகார் மாநில தலைவர்கள் பயந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் ஓட்டு போயிடுமோங்கிற ஒரு அச்சம் இருந்தது எல்லாரும். அது எப்படி வந்து தேர்தலுக்கு 4 நாள் 5 நாள் முன்ன வர இந்த இருந்த பயம் எப்படி தேர்தல் அப்போ காணாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இவிஎம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். இவிஎம் வந்து உங்களுக்கு அதை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கண்டெஸ்ட் வச்சாங்க. நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணி இவிஎம் ஹேக் பண்ண முடியும் நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அது யாருமே பண்ண முடியல. பண்ண முடியும்னு சொல்லி சிலர் வந்து இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஹேக் பண்ண முடியும், இவிஎம் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு வளர்ந்து வரும் நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இவிஎம் இருக்கிறதுனாலதான் வந்து வேகமா வாக்குகளை எண்ண முடியுது. ஒருவேளை இவிஎம் இல்லாம நீங்க வந்து போஸ்டல் பேலட் பாக்ஸ்ல நீங்க வந்து வாக்குகள் போட்டு நீங்க எண்ணணும் அப்படின்னா 3 to 4 days ஆகும் ரிசல்ட் வருது. வந்து உங்களால எந்த கட்சியும் வெயிட் பண்ணாது 3-4 நாளைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பொதுமக்கள் அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இன்ஸ்டன்டா ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மைண்ட் செட்ல இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. ஜென்சி சமூகம் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா எங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்றோம்னா எங்களுக்கு அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அந்த போராட்டத்துக்கான ரிசல்ட் வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு யுகத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கும் போது நீங்க வந்து 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பழைய டெக்னிக்
பேலட் பாக்ஸ் அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்றதுங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். இவிஎம் மட்டுமே காரணம் இல்லை, இது வந்து பாஜக வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிட்டி அரித்மேட்டிக்ஸை வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உடைச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். ஆக்சுவலா ஓகே கம்யூனிட்டி அரித்மேட்டிக்ஸை வந்து உடைச்சிருக்காரு. கம்யூனிட்டி அரித்மேட்டிக்ஸ் தான் வந்து பாஜகவுக்கு உதவிட்டு இருந்தது, நிறைய உதவிட்டு இருந்தது பீகார்ல. இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி அரித்மேட்டிக்ஸை தாண்டி நீங்க யோசிங்க அப்படின்னு ஒரு ஒரு தாட்டை வந்து பாஜகவுக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்காரு. பாஜக இதை பெருசா எடுத்துக்கிட்டு இதை ஆலோசிக்கணும், ஆலோசிச்சாதான் அவங்களால அடுத்து வர எலெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா இது வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் எதிரொலிக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல நிறைய என்ன சொல்ற அப்பர் காஸ்ட் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் இவங்க என்ன பண்ணணும்னாக்கா, இந்த லோக்கல் ஆர்கனைசேஷன் குறிச்சு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்றேன் நானு. இல்லைங்க, பீகார் அமைப்பே இல்ல. பீகார்ல வந்து மாநில தலைவர் கீழே அங்க யார வேலை பார்க்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பிஜேபி ஓகே ஓகே தடி எழுத்தவங்க எல்லாம் தங்கல்காரங்கிற மாதிரி தங்கல்காரன். அதுதான் அங்க பிஜேபி செயல்பட்டு இருந்தது. ஆனா பீகார் பாட்னா வந்து சென்னையை விட முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. அது நான் பார்த்தேன். பாட்னால வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து மெட்ரோ வேலைகள் நடந்துட்டு இருந்தது. பாக்குறப்போ மெட்ரோ ஒர்க்கு நான் பாக்குறப்போ மெட்ரோ வேலைகள் நடந்து போற கிட்டத்தட்ட ஒரு 90% முடிவுக்கு வந்திருந்த டைம் நான் பாக்குறப்போ. ஸோ பீகார்ல வந்து முன்னேற்றம் இல்லாத மாநிலம், பீகார்ல வந்து படிப்பறிவு இல்லாத நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். முன்னேற்றங்கள் இருக்கு, வளர்ச்சி இருக்கு. சென்னையை விட பாட்னா நல்லா வளர்ந்துருக்கு. சென்னை இன்னும் வளரணும் பாட்னா கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து பீகாரை வந்து பின்தங்கிய மாநிலம்னு சொல்லி பீகாரை மட்டம் தட்டுறதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஓகே. இப்போ முக்கியமான கேள்வி என்னவா இருக்குனாக்கா, இப்ப பிகே வந்துட்டு எம்எல்ஏ மட்டுமா இல்ல பீகார் பாலிடிக்ஸ்ல ஒரு புதிய பவர் சென்டரா அப்படின்றதுதான் பார்க்கணுமா இருக்கு. ஏன்னா பங்கிப்பூர் ஒரு ஐசோலேட்டட் ரிசல்ட்டா கொடுத்துருக்கா அப்படின்றதுதான் 29க்கு ஒரு முன்னோட்டமா பார்க்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் வார்னிங்கா தான் இதை பார்க்கணும்ன்றது பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கையா கொடுக்கிறோம். நோக்கி வர பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் பதவியை நோக்கி வர பிரசாந்த் கிஷோர். ஓகே. சோ இது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னுட்டுன்னு சொல்லிட முடியாது. இது அரசியலோட டிரெக்ஷனை மாற்றும் அப்படின்றதுதான். இந்த பங்கிப்பூர் ரிசல்ட் வந்துட்டு ஒரு அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டா தான் கொடுத்திருக்கு அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம இப்ப பாக்குறதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து போலானது வந்து 35% தான் போலாச்சு. டர்ன் அவுட் 25%ங்கிறப்போ இப்படிதான் ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. ஏன் அங்க 41% மேலே போலானது கிடையாது பங்கிப்பூர்ல இது வரைக்கும். ஓகே ஓகே 2025ல 41% போலானது ஜாஸ்தி. அதுக்கு முன்னாடி 41% தாண்டதே கிடையாது அங்க ஓட்டு. இது டோட்டல் ஓட்ஸ் போல்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து 35% போலா இருக்கு. அதனாலதான் இந்த ரிசல்ட்னு சொல்றது அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 18% தான் ஓட் போலாச்சுன்னு நினைக்கிறேன். 2006ல நிதின் நபீன் ஜெயிக்கும் போது 18% தான் போலியாச்சு. 18% போலாகி அதுல வந்து 98,000 ஓட்ஸ் நம்ம வாங்கினாருன்னு நினைக்கிறேன் நிதின் நபீன் 2006ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ ஆனப்போ. அதுக்கப்புறம் அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும் 35%, 38%, 2025ல 41%. அதுதான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாமே மறுபடியும் 35% தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து 41% மேல ஏறி நான் பார்த்ததே இல்லை பங்கிப்பூர். ஓகே ஓகே கம்மியா இருக்கு. டர்ன் கம்மியானதுனாலதான் இந்த ரிசல்ட்ங்கிறதெல்லாம் அது வந்து பாஜக வந்து தங்களுடைய தோல்வியை சமாளிக்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம் தான். ஓகே. டர்ன் அவுட்ங்கிறது இங்க ஒரு மேட்டரே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த கேஸ்ட் அரித்மேட்டிக்கை உடைச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். கேஸ்ட் அரித்மேட்டிக்கை உடைச்சிருக்காரு. ரெண்டாவது யார வேணாலும் கேண்டிடேட்டா போட்டா ஜெயிக்க வைக்க முடியும், மோடிங்கிற பேருக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. அதுவும் உடஞ்சிருக்கு. ரெண்டுமே பிஜேபியோட 2 பெருந்திட்டத்தையும் உடைச்சிருக்காரு. சோ அது பிஜேபி வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அதை தாண்டி அங்க பாஜகவுல இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளையும் பார்க்கணும். நிதிஷ்குமார் போனதுக்கு அப்புறம் பிஜேபியில சிஎம்ஆ வரணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. நிதிஷ்குமார் வந்து எப்ப பாஜக
சிஎம் பதவியில இறக்குனாங்களோ அதோட பாஜக எனக்கு தெரிஞ்சு பீகார்ல சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். எப்படி கர்நாடகால வந்து எடியூரப்பாவை கீழே இறக்கி எடியூரப்பாவுக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை கொண்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் முதலமைச்சர் அமர வச்சாங்களோ அன்னைக்கு பாஜக ஆட்சி எப்படி காணாம போச்சோ அது மாதிரி மறுபடியும் பாஜக சரிவை சந்திக்குது. நீங்க வந்து ஒரு தலைவர் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பெருந்தலைவர் இல்லாம நீங்க வந்து ஆட்சியை நடத்திட முடியும், கட்சியை நடத்திட முடியும், அதே மாதிரி எங்களால எலெக்ஷனை சந்திக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் நிலைமை. இன்னைக்கு அதிமுக அதெல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க. அதிமுக மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரும் இன்னைக்கு யாருமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு 20% வாக்காளர்கள் ஏற்றிருக்காங்க. ஆனா அந்த 20% ஓட் பேங்க் மட்டுமே போதாது. உங்களுக்கு வந்து 20% ஓட் பேங்கை தாண்டி 4% 3% சசிகலா அவங்களும் தேவைப்படுறாங்க. தினகரன் 2% வச்சிருக்காருன்னா அவரும் தேவைப்படுறாரு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட ஓட்டே போயிடுச்சு. நீங்க மறுபடியும் எஸ்பி வேலுமணி கொங்குபேட்டில இருந்து ஒருத்தர் உங்க கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வந்து துணை பொதுச் செயலாளர்னு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப அந்த கம்யூனிட்டி இன்னும் கொதிப்பான். ஏற்கனவே வந்து சவுத்துல ஒண்ணுமே இல்லை, இன்னும் கொதிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் அரித்மேட்டிக்ங்கிறது அங்கங்க ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து கட்சிகள் சரியா பயன்படுத்திக்கணும், சரியா வந்து செயல்படுத்தணும். கேஸ்ட் அரித்மேட்டிக் இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது. தாவேகா கேஸ்ட் அரித்மேட்டிக் இல்லாம தான் ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க போட்ட கேண்டிடேட்ஸுங்கிறது கம்யூனிட்டி வைஸா எங்கெல்லாம் எந்த கம்யூனிட்டி பலமா இருக்கோ அங்க அந்த கேண்டிடேட் போட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. எங்க பிராமின்ஸ் ஜாஸ்தியோ அங்க பிராமின் கேண்டிடேட், எங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தியோ அங்க கிறிஸ்டியன் கேண்டிடேட், எங்க தலித் இருக்காங்களோ அங்க தலித் கேண்டிடேட். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் போட்டதுனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களுக்கு. கண்டிப்பா எங்க அதிகம் அங்க அதிகம் இருக்காங்களோ அங்க வன்னியர் போட்டாங்க. கவுண்டர்கள் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல கவுண்டர்கள், செங்கோட்டையெல்லாம் அப்படிதான் ஜெயிச்சாரு. எப்படி யாரை எங்க நிப்பாட்டினா எங்க ஓட்டு விடும் தெரிஞ்சதுனாலதான் தாவேகா ஜெயிச்சது. இந்த கேஸ்ட் அரித்மெட்டிக்கை சரியா பயன்படுத்தணும். கேஸ்ட் அரித்மெட்டிக்கை சரியா பயன்படுத்திக்கலன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பிஜேபி இந்த முறை அதுல தவற விட்டுருக்காங்க, போட்டு விட்டுருக்காங்க. நிதின் நபீன் வந்து பிரச்சாரத்துல பேசுறாரு, பிரசாந்த் கிஷோர்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆர்ஜேடிக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. இன்னைக்கு ஆர்ஜேடி எங்க இருக்குன்னு தெரியல. பிஜேபி 2ஆம் இடத்தை தள்ளிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு பொருட்டே இல்லைன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆக்சுவலா ஆர்ஜேடியும் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுடைய ஓட் பேங்க் டவுன் ஆனதை பத்தி அவங்க பார்க்கணும், கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். அவங்க பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சது மட்டுமே வந்துட்டு ஒரு பெரிய வெற்றின்னு எடுத்துக்க முடியாது. என் கட்சியில நான் மட்டுமே எம்எல்ஏவா இருந்தாலும் அசம்பிளில இருக்கிற மத்த 242 பேரையும் விட என் குரல் அதிகமா இருக்கும்னுட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கொடுத்திருக்காரு. அந்த சொன்னார் பிரசாந்த் கிஷோர். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னால் ஓவர் நைட்ல பங்கிப்பூரை வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ இல்லை வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற நகரங்கள் மாதிரியோ மாற்ற முடியாது. ஆனா எனக்கு டைம் கொடுங்க, 3 மாசத்துல என்னால என்ன முடியுமா மாத்தி காட்டுறேன், எனக்கு 3 months டைம் கொடுங்கன்னு கேட்டாரு. கொடுக்கலாம், தப்பே இல்லை, கொடுக்கலாம். இஷ்யூஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பிரச்சாரமா முன்வைத்த ஒரே தலைவர் பிரசாந்த் கிஷோர் மட்டும்தான், வேற யாருமே அதை பத்தி பேசல. பிஜேபி வந்து லாலு பிரசாத் யாதவுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸ், அவங்க மகளுக்கும் மகனுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. மிசா பாரதிக்கும் தேஜ் பிரதாப் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் 3 பேருக்கு நடுவில் குடும்ப சண்டை என்ன இருக்கு, அப்பா அவங்க 3 பேரையும் சமாளிக்கிறதுக்கு லாலு பிரசாத் யாதவ் அப்பாவா எப்படி வந்து தடுமாறிட்டு இருக்காரு, அவங்க எந்தெந்த ஊழல் வழக்குல சிக்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. தவிர பிஜேபி வந்து மாநிலத்துடைய முக்கிய பிரச்சனைகள் எதை பத்தியும் பேசல. கிஷோர் அதை பேசிட்டு இருந்தார். பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை வாய்ப்பின்மை பத்தி பேசினாரு, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூஸ் பத்தி பேசினாரு. நீங்க வந்து பீகாருக்கு மற்ற மாநிலத்துல இருந்து இளைஞர்கள் வரலாம், வேலை பார்க்கலாம், அப்படியான ஒரு சூழலை உருவாக்கணும். பீகாரிஸ் ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போகணும்னு ஒரு கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்கு பீகாரிஸ் போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பீகார்லயே நம்மளுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்க கூடாது? குஜராத்துக்கு போக வேண்டிய, குஜராத்ல மட்டும்தான் நம்மளால வேலை வாய்ப்பு உருவாக்கி அங்கதான் நம்ம வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? நம்ம மாநிலத்துல முடியாதான்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி அது வந்து மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. பட் ஸ்டில் வந்துட்டு அவர் கேம்பெயின் ஸ்பீச்ல சொல்லும் வார்த்தைகளுக்கும் அசம்பிளி ஃப்ளோர்ல செய்யும் அரசியலுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றதுதான்
இது வந்து 2029 எலெக்ஷனுக்கான ஒரு வார்னிங் பெல்லா தான் பிஜேபி எடுத்துக்கணும். இதையும் வந்துட்டு நிராகரிக்க முடியாது, அவங்கனால நிராகரிக்கவும் கூடாதுன்றது தான் நாங்க வந்துட்டு நாங்களும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றோம் அப்படின்றது. சோ அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம பேசுவோம் மனிஷ். நன்றி.